இன்றைக்கி நாட்டு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 15 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்ன சீரகம், துவரம் பருப்பு, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லிச்செடி எடுத்துகிட்டு அம்மியில் 1 துண்டு தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு தட்டி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற நாட்டு தக்காளியும் மல்லிச்செடியும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு முறை கட்டினதும் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.